நம்ம இன்னைக்கு கோவில்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இப்போது சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நான் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அளந்த டம்ளர்லேருந்து 4 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவு ஒரு 2-3 கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 4 to 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு நிறைய சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் 1.5 டம்ளர் அளவு வரை நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 to 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பு ஆனில் வச்சு கரைச்சி விட்டுக்கலாம். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் மட்டும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ இதில் நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா அரைச்ச பொடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்புறமா கூட பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி தட்டி பொங்கலில் சேர்த்தோன்னா அதை குழந்தைங்கள்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. அதனால நான் இதிலே சேர்த்துட்டேன். இதில் நல்லா ஏலக்காயோட ஃப்ளேவர்லாம் இறங்கிரும். வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 5 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கோவிலில் சாப்பிட்ற சக்கரை பொங்கல் மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கணுன்னா நாம் பருப்பு சேர்க்காமல் அரிசி மட்டும் தான் சேர்த்து செய்யணும். அரிசி மட்டும் சேர்த்து செய்யும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக ஒரே நேரத்தில் கூட சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் கரைக்கும் போதே ஏலக்காய் சேர்த்ததுனால இப்போது சேர்க்கலை. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். இந்த டைமில் நாம் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நிறைய சேர்க்கும்போது சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா 2 உடச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும்போது நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ உலர் திராட்சையை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உலர் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரத்தண்டியும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சக்கரை பொங்கலை இப்போ கரண்டி வச்சு ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு நாம் வறுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சையையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்க நெய்யை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக பொங்கல் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டான சர்க்கரை பொங்கல், கோவில் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.